Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்எஸ் அகர்வால் பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்ட் கிளாஸு இதில் ஒரு 5 கொஷின் மட்டும்தான், 5மே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் தான். ஸோ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்க போது. ஸோ 5 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஷனாக மாற்றுறோமோ அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஈஸியாக சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் இருக்க போது பேசிக்கான கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பர்சன்டேஜ் எப்படி ஃப்ராக்ஷனு எப்படி வந்து பர்சன்டேஜ்னா ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 100ன்னு போடுவோம், ஆஃப்னா மல்டிபிகேஷன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா, மிஸ்ஸஸ் ராய் spent rupees 44,620 on Deepavali shopping, rupees 32,764 on buying a laptop and remaining 32%. அப்போ இதையும் செலவழிச்சதுக்கப்புறம் மீதி எவ்வளோனா 32%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப் த அண்ட் த ரிமைனிங் 32% ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஷீ ஹேட் அஸ் கேஷ் வித் ஹர், வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட்? அப்போ திருமதி ராய் தீபாவளி ஷாப்பிங்கிற்காக 44,620 ரூபாயும் லேப்டாப் வாங்குவதற்காக 32,764 செலவு செய்தார். மீதமுள்ள 32% தொகையை அவரிடம் ரொக்கமாக வைத்திருந்தார் எனில் அவரிடம் இருந்த மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ 32% மீதி இருக்காம்ப்பா. அப்போ 100 மொத்தம் 100% வந்திருக்கும். இப்போ 100%த்தில் 32% போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 8னா 68ன்னு வருமா? கரெக்டு தானே? 68%. அப்போ இந்த 68% அப்படிங்கிறது தான் என்னது? இந்த 44,620 ரூபாயும் ப்ளஸ் 32,764 ரூபாயும், கரெக்டு தானே? ஸோ அப்போ இது ரெண்டையும் செலவழிச்சது போக மீதி 32% இருந்துச்சு அப்படின்னா அப்போ 68% அப்படிங்கிறது இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடாது. ஃபஸ்ட் நான் அதை ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்குவா. இப்போ 44,620 32,764 அப்போ 4ன்னு வரும், 8ன்னு வரும், 6 6 12 13 1 4 2 6 7 7 அப்போ 7 7 384 அப்படிங்கிறது 68%. எத்தனை சதவீதம்? 68%. இப்போ நமக்கு கேள்வி என்ன? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதான கேள்வி. ஸோ அப்போ நம்ம கேள்வி என்ன? வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ 68%ங்கிறது இவ்வளவு ரூபாய்னா 100% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது, அவ்வளோதான். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 2s are 6, 4 2s are 8, இங்கே 50ன்னு வரும். அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 7 2s are 14, இங்கே 25ன்னு வரும். இங்கே 17 வச்சு இந்த 77,384 வந்து 17 வச்சு கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த 77,384ங்கிறது ருப்பீஸில் இருக்குப்பா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக ருப்பீஸில் கிடச்சிட போதும், அவ்வளோதான். ஸோ x = இத்தனை ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, 17 இங்கே 77,384 இருக்கா? ஸோ அப்போ 17 5 போட பார்க்கவா? 35ன்னு வரும், 3 வரப்போகிறது கிடையாது. அப்போ 17 4 தான் போட்டு பார்க்கணும். 17 4 28 2 68ன்னு வரப்போகுது, கரெக்டு தானே? 28 அப்போ 2 இங்கே 4 தான் 68ன்னு வரும். ஸோ அப்போ 4ன்னு போட்டேன்னா 68ன்னு வரப்போகுது. அப்போ மீதி எவ்வளவு எனக்கு? 9, இங்கே 2 இங்கே 7னா 9 93ன்னு சொல்லி கிடைக்கிது. அப்போ திருப்பி இங்கே ஒரு 17 கூட்டினேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7 7 14 15 இங்கே 1 அப்படின்னா 7 8ன்னு வரப்போகுது, ஓகேவா? 85ன்னு வரும். அப்போ 5ன்னு நான் போட்டேன் அப்படின்னா 85. அப்போ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 3 திருப்பி 8ன்னு வரும். அப்போ இந்த 8 கீழே இருக்குன்னா 88ன்னு வரப்போகுது. திருப்பி 5னே போடுறேன். அப்போ 85ன்னு சொல்லி வரும். அப்போ திருப்பி 3 4 அப்போ 2ன்னு போட்டேன் அப்படின்னா இங்கே 34, அவ்வளோதான். அப்போ இதை 17 வச்சு அடித்தேன் அப்படின்னா இவனுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும்? 45 52ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 25. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இது ரெண்டு அப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ x = எத்தனை ருப்பீஸ்னா 25 × 4552. அப்போ 25 × 45 52 மல்டிப்ளை பண்ணணும். 45 52ஓட என்னென்ன மல்டிப்ளை பண்ணணும்? 25 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 2 10ன்னு வரும், மிச்சம் 1. 25 + 1 26. இப்போ 25 2 தான் 27 2 20 22, ஓகேவா? இங்கே 2 2s are 4, 5 2s are 10, மிச்சம் என்ன வரும்? 1ன்னு இருக்கும். திருப்பி 10 1 11 திருப்பி 1, இப்போ 8 9, அவ்வளோதான். இப்போ இங்கே 0 10னா இங்கே திருப்பி 8ன்னு வரும், இங்கே 3, இங்கே எனக்கு 11ன்னு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு 1,13,800 ரூபாய் அப்படிங்கிறது அவருடைய மாத சம்பளம், அதாவது அவருடைய டோட்டல் அமௌண்ட்டு, ஓகே தானே? ஸோ அதாவது மாத சம்பளம்ல டோட்டல் அமௌண்ட், வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் தானே கேட்குறாங்க. இது ரெண்டையும் செலவு பண்ணது போக மீதி 32% அவங்கக்கிட்ட கையில் கேஷாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்களோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்த மொத்த அமௌண்ட் எவ்வளவு? இப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,13,800 ரூபாய் அப்படிங்கிறது
அப்படிங்கிறதா உங்களுடைய மொத்த அமௌண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின், இன் எக்ஸ்பிரஸிங் எ லென்த் 81.472 km as nearly as possible with 3 significant digits, find the percentage error. அதாவது 81.472 கிலோமீட்டர் நீளத்தை 3 முக்கிய இலக்கங்களை கொண்டு மிக நெருக்கமான மதிப்பாக மாற்றும் போது ஏற்படும் பிழை சதவீதத்தை கண்டறியவும். ஸோ அதாவது ஒன்றுமில்லப்பா, இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்ல, அப்போ ஏற்படுற அந்த வந்து பெர்சன்டேஜ் எரர் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு 81.472 இதை எப்படி நியரஸ்ட் டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்? 81.5ன்னு போடுவோமா? ஏன்னா இங்கே 5 காட்டி பெருசாக இருக்குது, இப்போ 7ன்னு இருக்குது, அதனால் நான் என்னென்னு போடுவேன்? 81.5ன்னு போடுவேன். இப்போ இப்படி எழுதுறதுக்கும் என்ன பெர்சன்டேஜ் எரர்? அவ்வளோதான் கேள்வி, வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது கொஷினை புரிஞ்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ டினாமினேட்டரில் 81.472ன்னு போடணும், நியூமரேட்டரில் என்ன போடணும்? 81.5 மைனஸ் 81.472ன்னு வரும், இன்ட்டு 100%. இவ்வளோதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிட போகுது, அவ்வளோதான். ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். என்ன 81.500 இருக்குது, இங்கே 81.472 இருக்குது. அப்போ இங்கே இது பண்ண 4ன்னு வரும், இங்கே 9, இங்கே 10, இங்கே 8, இங்கே 2, இங்கே 0, திருப்பி 0. அப்போ மேலே வந்து எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கும்? 0.028ன்னு இருக்கும். இந்த 100 வச்சு வேணால் மல்டிப்ளை பண்ணி வேணால் வச்சுக்குவா. அப்போ 2.8ன்னு வந்திருக்கும். கீழே 81.472%. இதை நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிட போதும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். The monthly income of a person was rupees 13,500. அப்போ ஒருத்தருடைய மாத வருமானம் எவ்வளவா? 13,500 ரூபாயா. மற்றும் ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அவருடைய மாத செலவு எவ்வளவா? 9,000 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 9,000. அப்போ இன்கம் எவ்வளவு? 13,500. எக்ஸ்பெண்டிச்சர் மாத செலவு எவ்வளவு? 9,000. அப்போ நெக்ஸ்ட் இயர், அதாவது அடுத்த ஆண்டு, ஹிஸ் இன்க்ரீஸ்ட் பை 14%. அப்போ இப்போ நியூ இன்கம்ங்கிறத நான் I1ன்னு வச்சுக்கவா. இந்த I1 என்னவாகுதான்? 13,500 இன்ட்டு 114/100, அவ்வளோதான். ஏன்னா 14% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 114% போடுவேன். சதவீதம்னா என்ன? டிவைடட் பை 100, அவ்வளோதான். அப்போ டிவைடட் பை 100 போடக்கூடாது. ஓகேவா? மேலே முடிஞ்சில. அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பை 7%. அப்போ இன்கம் கூடுது, இவர் எக்ஸ்பெண்டிச்சரையும் கூட்டுறாரு. அப்போ இதை E1ன்னு எடுத்துக்கிறேன். இது இது E1. அப்போ இது 9,000 இன்ட்டு 107/100. ஏன்னா 7% அதிகரிக்குது, அப்போ 107% போடுவோம். அப்போ 107 டிவைடட் பை 100, அவ்வளோதான். ஸோ எல்லாமே ருபீஸ் தான்ப்பா. ஓகேவா? எல்லாமே ருபீஸ் தான். இப்போ ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். அப்போ அவரது சேமிப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு சதவீதத்தை கண்டறியவும். அப்போ இது இன்கம், அவருடைய வருமானம். இது எக்ஸ்பெண்டிச்சர், அவருடைய செலவு. அப்போ சேவிங்ஸ், இது ரெண்டையும் கழிச்சா சேவிங்ஸ் கிடச்சிருமா? அப்போ சேவிங்ஸ் எவ்வளவு? 4,500 ரூபா. அதாவது 13,500 மைனஸ் 9,000 கழிச்சோம்னா 4,500 ரூபா சேவ் பண்ணுறாரு. இப்போ இங்கே S1 எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே I1 மைனஸ் E1 நம்ம மைனஸ் பண்ணுறோம்னா நமக்கு இது சேவிங்ஸ் எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பழைய சேவிங்ஸை கீழே போடணும், 4,500. அதுக்கப்புறம் புது சேவிங்ஸ் மைனஸ் பழைய சேவிங்ஸ். அப்போ S1 மைனஸ் Sன்னு போட்டு இன்ட்டு 100%ன்னு போட்டால் நமக்கான ஆன்சர் கிடச்சிட போகுது. இப்போ நமக்கு வேலை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், I1 கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் E1 கண்டுபிடிக்கணும், அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி S1 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் S1ஐயும் எஸ்ஐயும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் தெரியும்ல, அப்போ 4,500 இங்கே கூட சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அப்போ இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சு. இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 135 இன்ட்டு 114, 135 இன்ட்டு 114. அப்போ 5 × 4 22ன்னு வரப்போகுது. 3 4 12 + 2 14, மிச்சம் 1. அப்போ 4 திருப்பி 1 5. ஓகேவா? அப்போ இங்கே 5 3 1ன்னு வரப்போகுது. திருப்பி 5 3 1ன்னு வரப்போகுது. அப்போ 0 9 5 5 10 13, மிச்சம் 1. இங்கே 4 5 1. அப்போ 15,390. 15,390. 15,390. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ E1 நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 90 × 107, 90 இன்ட்டு 107. அப்போ 9 × 107 போட்டு கடைசி ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்ல. அப்போ 9 × 7 63 6ன்னு வரும். இங்கே 0, அதனால் 6 அப்படி போட்டுக்கிறேன். இங்கே 9, அவ்வளோதான். ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். வேலை முடிஞ்சா. இப்போ 9630ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அடுத்த வருடத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் E1 9630ன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ S1 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? இங்கே 63ன்னு வரும். அப்போ 3 6 6, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது இப்போ நான் இது ரெண்டையும் எனக்கு S1 கண்டுபிடிச்சிருவேன். I1ஐயும் E1ஐயும் கழிக்கணும். அப்போ இதில் இங்கே கூட கழிச்சுக்கிறேன்ப்பா. 9
630. அப்போ இங்கே 0ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும், இங்கே 4னா இங்கே 13ன்னு இருக்கும், இங்கே 4 3 7, இங்கே 4 போகாது. இப்போ 0 1 அப்படின்னா இங்கே 1 4 5. அப்போ 5760 வருது. 5760. இப்போ இந்த இடத்துல நான் 5760 சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டாக? அதாவது எவ்வளவு சதவீதம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதா நமக்கு கேள்வி. அப்போ இது அடுத்த வருடத்தினுடைய சேவிங்ஸ் S1, அதுலேருந்து போன வருடத்தினுடைய சேவிங்ஸை கழிச்சிட்டு டிவைடட் பை எது இந்த கீழே என்ன பண்ணுங்கிறதா முக்கியம். பழைய சேவிங்ஸை தான் போகணும். ஏன்னா போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான பார்க்கணும். இன்ட்டு 100%. அவ்வளோதான். இப்போ இந்த 5760லேருந்து நான் 4500 கழிக்கணும். 0 6 2 1 1260 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே நான் எழுதிக்கிறேன் 1260 டிவைடட் பை கீழே வந்து என்ன இருக்குது 4500 இருக்குது. அப்போ 4500 இன்ட்டு 100%. அவ்வளோதானே. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 2 0வும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். இப்போ 5 டேபிளால் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். 2 × 5 10ன்னு வரும். அப்போ 26ன்னு வரும். அப்போ 5 5 25 10ன்னு வரும். 2 2 5 10. வேலை முடிஞ்சு. இங்கே 9 5 45. 9 5 45. இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். 8 3 20. 3 டேபிளில் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ 8 3 24ன்னு வரும். 12 4 3 12. இங்கே 3 3 9. இப்போ திருப்பி 3 டேபிளில் 2 3 6ன்னு வரப்போகுது. திருப்பி 24 8 3 24. அப்போ நமக்கான ஆன்சர் எவ்வளவு? 28%. அவருடைய சேவிங்ஸ், அதாவது சேமிப்பு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 28% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். நமக்கு 28% அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின். சேல்ஸ் பர்சன் ஏஸ் காம்பன்சேஷன் ஃபார் எனி வீக் இஸ் ₹360 + 6% ஆஃப் த போர்ஷன் ஆஃப் ஏஸ் டோட்டல் சேல்ஸ் அபவ் ₹1000 ஃபார் தட் வீக். அதாவது தமிழில் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விற்பனையாளர் ஏயின் வாராந்திர ஊதியம் ₹360 மற்றும் ₹1000க்கு மேல் அவர் செய்யும் விற்பனை தொகையில் 6% ஆகும். ஓகேவா? இப்போ நான் எப்படி ஏயினுடைய அவருடைய அந்த ஊதியத்தை எப்படி நான் எழுதணும்? ₹360 ப்ளஸ் ₹1000 அவர் எவ்வளோ ₹1000 மேலே அவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணுறாரோ அதில் 6%. அப்போ நான் என்ன எழுதணும்? 6% ஆஃப் X minus 1000 அப்படின்னு எழுதணும். இந்த X அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அவருடைய வீக்லி சேல்ஸ்பா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அப்போ இந்த வாரத்தில் அவர் ₹2000 சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ 2000 - 1000 ₹1000. அப்போ ₹360 அவருக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 1000ல் ஒரு 6% அவருக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு வேளை அவர் வந்து ₹1000 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ₹360 மட்டும்தான் கிடைக்கும். சரி, ஒரு வேளை ₹10,000 சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 10,000 - 1000 அப்போ ₹9,000க்கு 6% ப்ளஸ் ₹360 அவருக்கு கிடைக்க போகுது. ஓகே தானே? ஸோ வேலை முடிஞ்சா? இந்த ருப்பீஸ் அப்படிங்கிறது வெளியே காமனாக கூட இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் ருப்பீஸில் தான் கிடைக்க போகுது. அப்போ ஏயினுடைய அந்த ஊதியத்தை வந்து வாராந்திர ஊதியத்தை நான் இப்படி எழுதிட்டேன். ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் விற்பனையாளர் பியின் வாராந்திர ஊதியம் அவரது மொத்த விற்பனை தொகையில் 8% ஆகும். அப்போ பியினுடைய சேல்ஸ் வந்து 8% ஆஃப் ஒய். இந்த ஒய் அப்படிங்கிறது வந்து அவருடைய வீக்லி சேல்ஸ். அப்போ அவர் மொத்தம் எவ்வளவு விற்றுருக்காரோ அதில் அவருக்கு 8% தர்றாங்க. ஏக்கு இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். நான் மொத்தம் அந்த வாரத்தில் ஒரு ₹5000 நான் விற்றுருக்கேன். நான் வந்து ஏ. அப்போ இப்போ ₹5000 நான் விற்றுருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? ₹360 ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ₹360 தந்துடுவாங்க. ப்ளஸ் ₹1000 மேலே நான் எவ்வளோ விற்றுருக்கேன்? மொத்தம் ₹5000. அப்போ ₹1000 மேலே நான் ₹4000 விற்றுருக்கேன். அந்த ₹4000 எனக்கு 6% போட்டு அந்த சம்பளத்தையும் தந்துடுவாங்க. அப்போ ₹360 வாங்குவேன். அந்த ₹4000 6% வாங்குவேன். ஓகேவா? இப்போ ₹4000 6% ப்ளஸ் 360 என்னோட சம்பளம். இப்போ எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு பேர் தான் பி. அவர் வந்து ஒரு ₹5000 அதே ₹5000 சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னா அந்த ₹5000க்கே 8% தந்துடுவாங்க. ஓகேவா? இவருக்கு ₹1000 கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டில் 6% ப்ளஸ் 360. ஆனால் பிக்கு அவர் மொத்தம் எவ்வளோ தரா அதில் 8%. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஃபார் வாட் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் வீக்லி சேல்ஸ் would both சேல்ஸ் பர்சன் and
அண்ட் த சேம் காம்பன்சேஷன். அதாவது எந்த விற்பனை தொகைக்கு இரு விற்பனையாளர்களும் சமமான ஊதியத்தை பெறுவார்கள். அப்போ ரெண்டு பேரும் அந்த வாரம் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சம்பளம் வாங்குறாங்க. இந்த ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, அவங்க விற்பனை பண்ணிட்டாங்க. அப்போ இதே மாதிரி கணக்கு பண்ணி ஏக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கணக்கு பண்ணி பிக்கு கொடுக்குறப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலாக சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய வீக்லி சேல்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? அப்போ இங்கே வீக்லி சேல்ஸ் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணுமா? அதானே கரெக்டு தானே? அப்போ இந்த எக்ஸ் வந்து ஏவோட வீக்லி சேல்ஸ், ஒய் வந்து பியோட வீக்லி சேல்ஸ். அப்போ எந்த அமௌண்ட் வந்து இது ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு கேள்வி. எந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஏவும் பியும் அவங்க மொத்த தொகை, ஏ வாங்கின மொத்த தொகையும் பி வாங்கின மொத்த தொகையும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ 360 ப்ளஸ் 6% ஆஃப், இப்போ 6/100 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 100 அப்படின்னு சொல்லி 1000 சொல்லி போடுவேன். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1000 தானே இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1000 சொல்லி போடுவேன். இஸ் ஈக்குவல் டு 8% ஆஃப், இஸ் ஈக்குவல் டு 8%. அப்போ 8/100 ஆஃப் எக்ஸுன்னு போடக்கூடாது, இங்கே வந்து இது ஆஃப் ஒய்ன்னு போடக்கூடாது, எக்ஸுனே போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா எந்த விற்பனை தொகைக்கு இரு விற்பனையாளர்களும் சமமான ஊதியத்தை பெறுவார்கள் அப்படின்னா எந்த விற்பனை தொகை அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் எந்த விற்பனை தொகைக்கு வந்து சமமான, ஸோ அப்போ எந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. அப்போ நம்ம இங்கே 8% ஆஃப் ஒய்யின்னு போட தேவையில்லை, எக்ஸுன்னு தான் போடணும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தான், எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தான். அந்த வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இவர் எந்த ரெண்டு பேருக்கும் எந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருந்தாங்க அப்படின்னா இவருடைய சம்பளமும் சேமாக இருக்கும் தானே கேள்வி. அப்போ நம்ம இங்கே ஒய்யின்னு போட தேவையில்லை, ஏன்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ அந்த இது நமக்கு புரியணும். ஸோ அடுத்து இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கான ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 360 ப்ளஸ் 6x டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கிறேன், மைனஸ் 6000 டிவைடட் பை 100ன்னு வரும். அதாவது இதை அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டேன், வேறு ஒன்றுமே செய்யலை. இங்கே 8/100x அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது 8x/100ன்னு கூட வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 2 0, இந்த 2 0வையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 360 மைனஸ் 60ன்னு இருக்குது, அப்போ 300ன்னு வரப்போகுது. இந்த 6x டிவைடட் பை 100 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 8x டிவைடட் பை 100 மைனஸ் 6x டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். அப்போ 8x கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நான் 100 போட்டுக்கிட்டேன். 8x மைனஸ் 6x 2x அப்படின்னு கிடைக்க போகுது. அப்போ இங்கே 300 இருக்குது, கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 150ன்னு வரப்போகுது. இந்த 100 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 150 × 100ன்னு வரப்போகுது. அப்போ 150 திருப்பி ஒரு 2 0, ஆன்சர் 15000 ரூபா. அப்போ 15000 ரூபாய்க்கு இவரும் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இவரும் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. 15000 ரூபாய்க்கு ஏ சேல்ஸ் பண்ணப்ப அதே 15000 ரூபாய்க்கு பி சேல்ஸ் பண்ணப்ப இவருடைய ரெண்டு பேருனுடைய சம்பளம், அந்த வாரத்தினுடைய சம்பளம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஏன்னா இவருக்கு வந்து சம்பளம் கணக்கிடும் முறை வேறு, ஏக்கு பிக்கு சம்பளம் கணக்கிடும் முறை வேறு. ஆனால் 15000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறப்ப ஏவுக்கும் பிக்கும் ஒரே சம்பளம் கிடைக்கிது. 15000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறப்ப 15000 ரூபாய்க்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து வியாபாரம் பார்த்து விற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த வார சம்பளம் சேமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ நமக்கு கேள்வி வந்து அவங்க எந்த அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணப்போ அவங்க ரெண்டு பேருனுடைய சம்பளமும் சேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. 15000 ரூபாய்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறப்ப அவங்க ரெண்டு பேருனுடைய சம்பளமும் சேமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கான பதில். ஸோ 15000 ருபீஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ருப்பீஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 15000 ருபீஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே ரெண்டுமே ஏவும் பியும் நமக்கு ருப்பீஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் ருப்பீஸ்ன்னு தான் வரப்போகுது. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் ருப்பீஸில் தான் கிடைக்கும். ஓகே தானே? ஸோ அடுத்த கேள்வி, ஏ மேன் பைஸ் எ ஹவுஸ் ஃபார் ₹5 lakh. ஒருவர் 5 லட்சத்திற்கு ஒரு வீட்டை வாங்கி அதை வாடகைக்கு விடுகிறார். அண்டு ரென்ட் இட். அப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்குறாரு, அதை வாடகைக்கு விடுறாரு. ஹி புட்ஸ் 12.5% ஆஃப் ஈச் மந்த்ஸ் ரெண்ட் அசைடு ஃபார் ரிப்பேர்ஸ். அதாவது அவர் ஒவ்வொரு மாத வாடகையிலும் 12.5% தொகையை பழுது பார்ப்பதற்காக ஒதுக்கி வைக்கிறார். ஸோ அந்த வீட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மாதமும் அவர் எவ்வளோ வாடகை வாங்குறாரோ அந்த வாடகையில் 12% எடுத்து தனியாக வச்சிடுறாரு. அண்ட் பேஸ் ₹1660 அஸ் ஆனுவல் டாக்ஸஸ். ஆண்டு வரியாக ரூபாய் 1660 செலுத்துகிறார். அப்போ 1660 ரூபாயை அவர் ஆண்டு வரியாக செலுத்துறாரு. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு வரியாக செலுத்துறாரு. ஓகேவா? அண்ட் ரியலைசஸ்
10% ஆன் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் ஆஃப்டர். அப்போ அவர் மொத்தமும் அவர் ஃபுல்லாக அவர் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு, அதை வாடகைக்கு விடுறாரு. அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை தர்றாங்க. அதில் 12% வந்து ரிப்பேர் பார்க்குறதுக்கு எடுத்து வச்சிடறாரு, அந்த வீட்டை ரிப்பேர் பார்க்குறதுக்கு எடுத்து வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை 1660 ரூபாயை டேக்ஸாக கொடுத்துட்றாரு கவர்மெண்ட்டுக்கு, ஏதோ எதுக்கும். ஸோ டேக்ஸாக கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவர் இவ்வளவு அந்த 12% எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த 1660 ரூபாயை டேக்ஸாக கட்டினதுக்கப்புறம் அவருக்கு 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 10% இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 5 லட்ச ரூபா. அப்போ 5 லட்ச ரூபாவில் 10% வந்து அவருக்கு கிடைக்கிது, மீதி கையில் வந்து அவ்வளவு இருக்குது. அப்போ அவங்களுடைய மாத வாடகை அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தான் நமக்கு கேள்வி. ஃபைண்ட் த மந்த்லி ரெண்ட் ஆஃப் த ஹவுஸ். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருவோம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அவர் மொத்தம் எவ்வளவு வந்து வாங்கியிருக்காரு, ரூபீஸ் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காருப்பா. ஓகேவா, அதை வாடகைக்கு விட்டுட்டார். அப்போ 12% ஒவ்வொரு மாதம் வாடகையும் எடுத்து ரிப்பேருக்கு தனியாக வைக்கிறார். அப்போ அவர் வருஷத்துக்கு எவ்வளவு வந்து தனியாக எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னா 12% தான் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ 12% ஆஃப் த டோட்டல் ரெண்ட், அவர் எவ்வளவு வாடகை வாங்கியிருக்காரோ, அந்த வருஷத்துக்கு எவ்வளவு வாடகை வாங்கியிருக்காரோ அதில் 12% எடுத்து வச்சிருப்பாரு. ஏன்னா மாதம் 12%ங்கிறப்ப மொத்த வருஷத்துக்கும் 12% தான். இப்போ புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு மாதம் 100 ரூபா வாடகை வாங்குறாரு, அதில் 1% ஒருத்தவர் தனியாக எடுத்து வைக்கிறாரு. அப்போ 1 ரூபா தனியாக எடுத்து வைக்கிறாரா? அதே மாதிரி எத்தனை தடவை செய்கிறாருன்னா 3 தடவை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். 3 தடவையும் 1% எடுத்து தனியாக வச்சிடறாரு. 3 தடவையும் 1% எடுத்து தனியாக வச்சிடறாரு ஒவ்வொரு மாதமும். அப்போ அவர் 3 மாதம் கழிச்சு மொத்தம் அவர் வாடகை 300 ரூபா வாங்கியிருப்பாரு. எவ்வளவு தனியாக எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா 3%. இப்போ 300 ரூபாவில் 3 ரூபா தனியாக எடுத்து வச்சிருக்காரு. அப்போ இந்த 300 ரூபாவில் 3 ரூபாங்கிறது எவ்வளவு சதவீதம்? 1%. கரெக்டு தானே? அப்போ 3 மாதத்துக்கு அவர் 1% எடுத்து வச்சா அந்த இதை நம்ம கூட்டி இப்படி பார்க்குறப்ப 1% தானே கிடைக்குது. அதே மாதிரி 12 மாதத்துக்கு நம்ம பார்த்தாலும் அதே 1% தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே நான் 12% மாதம் எடுத்து வச்சாலும் அந்த வருஷம் மொத்தத்துக்கும் நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த வருஷம் மொத்தத்துக்கும் நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாதம் 1000 ரூபா வாடகை வாங்குறேன், அதில் 12% எடுத்து வச்சிடுறேன். அப்போ வருஷத்துக்கு 12000 ரூபா வாடகை வாங்கியிருப்பேன். அப்போ அதில் வந்து ஒரு 12% எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 12000 ரூபாய்க்கு நான் 12% தான் தனியாக எடுத்து வச்சிருப்பேன். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறத நான் ஆனுவல் ரெண்ட்டு நான் வாங்கினதாக எடுத்துக்கிறேன். எக்ஸுங்கிறது ஆனுவல் ரெண்ட், அந்த வருஷம் முழுவதும் நான் எவ்வளோ வாங்கினேனோ அதுதான் எக்ஸ். அப்போ 12.5% ஆஃப் எக்ஸை வந்து நான் ரிப்பேருக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் 1660 ரூபா அதை வந்து நான் டேக்ஸாக கட்டிடுறேன். ஸோ அப்போ எல்லாமே ருப்பீஸில் தான் இருக்குது. ஸோ நான் ருப்பீஸ் அப்படிங்கிறத கூட போட்டுக்கிறேன். ஸோ இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் யாவை வச்சுக்கோங்க, கடைசி நம்ம ருப்பீஸில் தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். அப்போ மொத்த வருஷ வாடகையில் 12% எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் அந்த வருஷத்துக்கு 1660 ரூபா நான் டேக்ஸாக கட்டிட்டேன். அது போக மீதி எனக்கு எவ்வளவு மிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் மிஞ்சுது. அப்போ 10% ஆஃப் 5 lakhs. ரொம்ப சிம்பிள், 50000 ரூபான்னு வரப்போகுது. 10% 5 லட்சத்துக்கு 10%ங்கிறது 50000 ரூபா. அப்போ நான் மொத்தம் வாடகை அந்த வருஷத்துக்கு நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னா எக்ஸ் அமௌண்ட் வாங்கியிருப்பேன், நான் ருப்பீஸ் எக்ஸ் வாங்கியிருப்பேன். கரெக்டு தானே? எக்ஸுங்கிறதானே ஆனுவல் ரெண்ட்டாக எடுத்துருக்கேன். அப்போ மொத்தம் எக்ஸ் அமௌண்ட் வாங்கியிருப்பேன். அதில் இந்த 12% ஆஃப் எக்ஸையும் இந்த 1660 ரூபாயையும் நான் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு மீதி எவ்வளோ மிஞ்சுதான்? 50000 ரூபா மிஞ்சுதான். அதை தாங்க கொடுத்துருக்காங்க 10% ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 10% ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 50000 ரூபா. அப்போ மொத்த வாடகையில் நான் அந்த 12% ஆஃப் எக்ஸ் 12% அந்த வாடகையை கழிச்சிட்டு அதே மாதிரி 1660 ரூபாயை கழிச்சா எனக்கு மீதி 50000 ரூபாய் இருக்கிறது. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எனக்கு என்ன இதுலேருந்து என்ன எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ வருஷ வாடகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை 12ஆல் டிவைட் பண்ணிட்டா எனக்கு எவ்வளோ கிடச்சிரும்? மாத வாடகை எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிட போகுது. அவ்வளோதான். அப்போ மந்த்லி ரெண்டு தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 12 அப்படிங்கிறதான் நமக்கான ஆன்சர். ஸோ எக்ஸ் தான் ஆன்சர்னு போட்டக்கூடாது, எக்ஸ் டிவைடட் பை 12 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். 12 மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ 12 × 2 24, 24 + 1 25ன்னு வரும். 25/2%. அப்போ 25 இங்கே 2 0 சேர்த்துக்கிறேன், இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் 1660 ரூபான்னு வச்சுக்கிறேன். இங்கே எக்ஸ் மைனஸ்ன்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 50000 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 1ன்னு வரும், இங்கே 8ன்னு வரப்போகுது. அப்போ x/8. ஸோ அடுத்ததுக்கு நான் போயிடுவோம். ஸோ என்ன? எக்ஸ் மைனஸ் அந்த ப்ராக்கெட்டை விட்டுறக்கூடாது, x/8 அப்படின்னு இருக்குது. x/8 அப்போ ப்ளஸ்ன்னு இருக்குது உள்ள, ப்ளஸ் 1660 இஸ் ஈக்குவல் டு 50,000 அப்படிங்கிறது தான் இருக்குது நமக்கு. கரெக்டாக? சரி, இப்போ இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். அப்போ x
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 8 மைனஸ் 1660 வந்துடும். சரியா? இப்போ இந்த மைனஸ் 1660 நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் அதே மாதிரி இந்த இதுக்கு அதே ஸ்டெப்பில் இங்கே 50,000 சரி அதை போட்டுருவோம். ப்ளஸ் 1660 இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 8 இருக்குது. இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்துட போகிறேன். அப்போ மேலேயும் கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 8ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ 8x மைனஸ் எக்ஸ் 7x டிவைடட் பை 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 50,000 1660 ஆட் பண்ணிக்கணும். 50,000 1660 ரூபாய் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 51,660 சொல்லி கிடைக்குது. சரி, இப்போ இந்த 7 வச்சு நான் அதை நான் டிவைட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அதற்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், எனக்கான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 51,660 இங்கே 7ன்னு இருக்குப்பா. 7 7 சார் 49 26ன்னு வரப்போகுது. அப்புறம் 3 7 சார் 21 அடுத்து 56ன்னு வரப்போகுது. இந்த 6 கீழே இறக்கிட்டால் 56ன்னு சொல்லி வருமா? சரி, இப்போ 8 7 சார் 56 வேலை முடிஞ்சு இங்கே 0 இருக்குது, அப்படியே 0 போட்டுக்கிறேன். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 7380. அப்போ எக்ஸுக்கான ஆன்சர் 7380 இன்ட்டு 8ன்னு வரும். இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் பை 12 தான் தேவை. அப்போ எக்ஸ் பை 12 அப்படின்னா இங்கே 12 வச்சுட்டு இது பண்ணிக்கிறேன். அப்போ 2 4 சார் 8 3 4 சார் 12 இந்த 3 வச்சு இங்கே 7380 கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். இப்போ 2 3 சார் 6 13ன்னு வரப்போகுது. இப்போ 4 3 சார் 12 மிச்சம் 18 6 3 சார் 18 வேலை முடிஞ்சிச்சு. அப்போ 0 அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இந்த 3 வச்சு இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2460 கிடைக்குது. 2460. அப்போ நமக்கான ஆன்சர் 2460 இன்ட்டு 2. அப்போ 6 இன்ட்டு 2 12 மிச்சம் 1 8 9 2 2 சார் 4 6 2 சார் 12 மிச்சம் 1 2 4 சார் 8 1 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ 2 2 சார் இங்கே 4 அப்போ 0. அப்போ நமக்கான அமௌண்ட்டுங்கிறது என்னது? எக்ஸ் பை 12 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பை 12 அப்படிங்கிறது 4920 4920 ரூபா 4920 அப்படிங்கிறது தான். ருப்பீஸை மறந்துடக்கூடாது. இப்போ 4920 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஓகேவா? ஸோ 5 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வேர்ட் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அந்த பர்சன்டேஜை எப்படி அதை நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதற்கு அப்புறம் ஸோ பாருங்களேன், இதுலேயே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்சர் எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா இந்த 12.5% ஆஃப் மந்த்லி ரெண்ட்டுன்னு இருக்குது, அதை நம்ம இங்கே ஆனுவல் ரெண்ட்டுக்கு மாற்றணும். அப்போ 12.5% 12.5%ஆகவே தான் வரும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா 1660 ரூபா அவர் ஆனுவல் டேக்ஸ் அதான் கட்டுறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுறாரு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஆனுவல் ரெண்ட்டை கண்டுபிடிச்சி எக்ஸு அதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அப்புறம் எக்ஸ் பை 12 வச்சு கண்டுபிடிச்சிட்டு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.